அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. வணக்கம். இப்போ குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நாள் குரு 10ஆம் இடத்துல இருந்த சிம்ம ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கு. 10ஆம் இடத்துல இருந்த குரு பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஈசனார் உருவத்திலே தலையொட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்க அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்வாங்க. நிறைய பிரச்சனைகள், கெட்ட பேர் கிடைக்கும், நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக இருப்பாங்க. வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய அவமானங்களை கடந்து வந்திருப்பாங்க, நிறைய சண்டை சச்சரவுகளை பார்த்துருப்பாங்க, முன்னேற்றத்தில் நிறைய தடைகள் இருந்திருக்கும், நண்பர்கள் சிநேகிதர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வேலையில் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவும் கிடைக்காம தவிர்க்கப்பட்டிருக்கும், ப்ரமோஷனுக்காக எதிர்பார்ப்போம், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்குள்ளான ஒரு காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்காரங்க இருந்திருப்போம். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல வர்றதுன்றது மிக சிறந்த ஒரு யோகம். 11ஆம் இடம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். 11ல் இந்த இப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய அந்த குரு இருக்கிற வீட்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா இது இன்னும் மிகப்பெரிய யோகம்.